அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நிறைந்த மகிழ்ச்சியை பெற்று வாழ்த்துகிறேன். எல்லா வருஷங்களையும் காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். எல்லாம் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இப்போ ராசிக்கான பலன், நட்சத்திர பலன் சொல்லிடுங்க. இதை தாண்டி லக்ன பலன் இன்னும் டீப்பாக வரும். இந்த வீடியோவில் இது வரைக்கும் சொல்லி இந்த காட்டில் இன்னும் அதிகமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதெல்லாம் லக்ன பலனில் தெளிவாக வந்துடும். லக்ன பலனில் பார்த்து நீங்கள் அதை என்னென்ன பண்ணணும் பண்ண வேண்டாங்கிறத அந்தந்த மாதம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மாதம் 1ஆம் தேதி 12 லக்கணத்துக்குமான பலன்கள் வந்துடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்துக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விஷ்ணு பகவானின் பெருமாளின் அனுக்கிரகத்தை பெற்றவர்கள். கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அழகாக இருப்பார்கள். முகம் அழகாக பிரகாசமாக இருக்கும். கண்கள் அழகாக இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். தாய் மீது மிக பற்று பாசம் ரொம்ப அதிகம். அம்மாவின் பேச்சுக்கு மறுபேச்சே இருக்காது. எதையும் அம்மாவை கேட்டுதான் முடிவு செய்வார்கள். திருமணமானாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அம்மாவை முதன்மையாக வைத்து அவர்களிடம் ஒப்பீனியன் கேட்பாங்க. கருத்து கேட்டு அம்மாவின் கருத்தையே பிரதானமாக வைத்திருப்பார்கள் இவர்கள். மனைவி 2ஆம் இடம்தான். அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா தான் நம்பர் 1. அம்மாவுக்கு அப்புறம் ஒய்ஃப் நம்பர் 1. அம்மா மீது பக்தி ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் மனைவி மிகவும் நேசிப்பார்கள். கணவனையும் மிகவும் நேசிப்பார்கள் இவர்கள். இவர்களுக்கு அறிவு ரொம்ப அதிகம். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். தெளிவான சிந்தனை கொண்டவர்கள். இவர்கள் பெரும்பாலும் தொழில் பிரச்சனை பெரும்பாலும் வருவதில்லை. தொழிலாளர் பிரச்சனை மேக்சிமம் வர்றதில்லை. வேலையாட்களுடன் அனுசரித்து போவார்கள் இவர்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் பல்லில் பிரச்சனை வரும், பற்களில் பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு பல் உடைந்திருக்கும், அல்லது நிறைய பேருக்கு பற்கள் வரிசை மாறுபட்டிருக்கும். அதுவும் ஒரு அழகுதான். இப்போது 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே. 2025 ஜனவரி மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் புதன் இருக்க, தனுசில் சூரியன் இருக்க, மகரத்தில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்திருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? இந்த இனிய புத்தாண்டு உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு பணம் வரவும் மிகச் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் உண்டு. இந்த மாதம் நண்பர்கள், கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. வங்கி சம்பந்தமாக அல்லது பணத்திற்காக வேறு யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தால், கேரண்டர் கையெழுத்து போட்டிருந்தால் அந்த கடனை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம். கவனம் தேவை. மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே. 2025 பிப்ரவரி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். 2025 பிப்ரவரி. ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது பகவான் இருக்க, மகரத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்க, கும்பத்தில் சந்திரன் சனி இருக்கு, மீனத்தில் சுக்கிரன் ராகு இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? கோர்ட் கேஸ் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் காண்பீர்கள். தந்தையின் வழி சொத்துக்களின் நன்மையை, ஆதாயத்தை, லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே. 2025 மார்ச் மாதம் என்ன நடக்கும்? 2025 மார்ச் மாதம் ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, கும்பத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்க, மீனத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு 4 கிரகங்களும் சேர்ந்திருக்க. கோர்ட் கேஸ் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். கால்நடைகளுக்கு பாதிப்புகளை காட்டுகிறது. கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மையை தரும். கால்நடைகளை, ஆடுகள், மாடுகள், கோழிகளை உங்கள் கண் பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு, அல்லது எதிரிகளால் இறந்து போகும் வாய்ப்புகள் உண்டு.
வீட்டில் திருட்டு போகும் வாய்ப்புகளை காட்டுகிறது. உயர்கல்விக்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஏப்ரல் மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் சந்திரன் இருக்கு, ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, மீனத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், சனி, ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்கு. பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். கோர்ட் கேஸ் உங்களுக்கு வெற்றியில் முடியும். வேலையில் பிரச்சனை வரக்கூடும். வேலை போகும், புது வேலை வரும். கால்நடைகளால் கூடுதல் ஆதாயத்தை பெறுவீர்கள். பால் வளம் கூடும். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தர் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.